So hi, hello and welcome back on another Python tutorial video. இந்த வீடியோல நம்ம classes and objects என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கிளாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டேட்டாஸ், அதாவது ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்டாஸ் இருக்குல்ல, இதை வந்து ஸ்டோர் பண்ண தான் நம்ம வந்து கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்டாஸை யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து கிளாஸ் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளாஸ் மூலயமா அதை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு ஃபைல் ஒன்று பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் ஒரு பைத்தன் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்டுன்றதுல தான் நம்ம கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மெயின் டாட் பையில் வந்து நம்ம அந்த கிளாஸை வந்து கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி. சரி இருங்க, நான் வந்து இந்த டெர்மினல் விண்டோ வந்து க்ளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டூடெண்ட் டாட் பை இருக்குல்ல, இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குற மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்னால் நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கலாம், அந்த ஸ்டூடெண்ட்டோட ஏஜு, அப்புறம் அவனோட கிளாஸு, அதாவது டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி அது மாதிரி இருக்குல்ல. இப்போது இதை வந்து நம்ம எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் கொடுக்குறோம்னா அந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ன்ற கீவேர்டோட ஸ்டார்ட் ஆகணும். கிளாஸ் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிற கிளாஸோட நேமை வந்து இங்கே கொடுக்கணும். நான் வந்து ஜஸ்ட் எஸ்டின்னு கொடுக்குறேன். ஓகேவா, எஸ்டின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. கிளாஸ்க்குள்ளே கொடுக்க போகிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரூல்ஸோடு தான் இருக்கும். அதாவது நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபங்க்ஷன் நார்மலாக கொடுக்குற மாதிரி தான். டிஃபைன் கொடுத்துட்டு init ஓகேவா, init இப்படி கொடுத்துடணுமா. நெக்ஸ்ட்டு இந்த init வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா, இது வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்காக நம்ம வந்து initன்றதை வந்து கொடுக்குறோம். ஓகேவா, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, நார்மலாக நம்ம எப்பயும் எழுதுகிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒரு பேரந்தசிஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம எப்பயுமே இந்த மாதிரி நான் ரூல்ஸ் சொன்னேன்ல, இன்னிட்ன்ற ஃபங்க்ஷன் தான் கொடுக்கணும், வேறு நேம் எதுவும் கொடுக்கூடாது சொன்னால, அதே மாதிரி இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர் இருக்குல்ல, அதாவது இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறோம்ல நம்ம, அதுக்கு ஃபஸ்ட்டு பேராமீட்டரை நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அப்படின்றது தான் கொடுக்கணும். இது வந்து ரூல். ஓகேவா, செல்ஃப் அப்படின்றத கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதை பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி. இப்போது நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் கேட்போமா, நேம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்போம், பையனோட ஏஜ் கேட்போமா, ஏஜ். இப்போ வந்து ஸ்கூல் லெவலாக இருந்தால் கிளாஸு, இல்லைனா நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் அப்படி போட்டுக்கலாம், டிஇபின்னு போட்டுக்கலாம் ஷார்ட்டாக. ஓகே, இப்போது இதுக்குள்ளே கொடுக்குற வேல்யூஸ் வந்து இந்த கிளாஸோடது தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே மேலே கொடுத்துருக்கோம்ல செல்ஃபை, அதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செல்ஃப் டாட் நேம். ஓகேவா, செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். சாரி, இது வந்து ஏன் எரர் வருதுன்னா, இங்கே நான் வந்து ஒரு செமிகோலன் வைக்க மறந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு டேப் உள்ள தள்ளிக்கணும். செமிகோலனில் கோலன் வச்சுக்கணும். ஃபங்க்ஷனாக எப்பயுமே கோலன் வைக்கணும்ல, ஸோ அதான். இப்போ எரர் கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அதேமாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஏஜுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதேமாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய வேணால் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து சிம்பிளாக ஒரு 3 மட்டும் கொடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் கொடுக்கணுமா, வேறு எதுவும் கொடுக்கக்கூடாதான்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ செல்ஃப் டாட் இது, அப்புறம் செல்ஃப் டாட் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு சின்னதாக கொடுத்துக்கலாம். நேம்னா என்னன்னு கொடுத்துக்கலாம், ஏஜ்னா ஏன்னு கொடுத்துக்கலாம், அதுமாரி கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இப்போ ஏன் இது வந்து தப்பு கிடையாது. நான் வந்து ஏன் அதுமாரி கொடுத்தேன்னா, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து அது நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏஜ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டேன். அது உங்கள் இஷ்டம் தான். நெக்ஸ்ட் வந்து திருப்பி செல்ஃப் டாட் டிபார்ட்மெண்ட் டிஇபின்னு கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு ஜஸ்ட் அது ஒரு வேரியபிள் மாதிரி தான். ஓகேவா,
இப்போது நான் வந்து இது மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெயின் பைத்தன் ஃபைல் இருக்குல்ல, இப்போது இந்த மெயின் பைத்தன் ஃபைல் இருக்குல்ல, இங்கே மெயின் பைத்தன் ஃபைலில் நம்ம இதை கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபைலை ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் ஃப்ரம்ல இந்த ஃபைலோட நேம் என்ன, ஸ்டூடெண்ட்டா, ஸ்டூடெண்ட் கொடுத்துருமா. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்டில் எதை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம்னா அந்த ஃபங்க்ஷன், அதாவது அந்த கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸ் என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இம்போர்ட் யூஸ் பண்ணணும். இம்போர்ட். இப்போ எதை இம்போர்ட் பண்ணுறோம், அந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணுறோம்ல, அந்த கிளாஸோட நேம் என்ன, எஸ்டி. ஓகே, புரியுதா என்ன சொல்கிறேன்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்ன்ற பைத்தன் ஃபைலில், அதாவது ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ன்ற பைத்தன் ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். எதை இம்போர்ட் பண்ணுறோன்னா இந்த எஸ்டின்ற கிளாஸ் இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனா எப்படி பண்ணுவோம், டேரெக்டாக இப்போ அந்த இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு உள்ளே கொடுக்க வேண்டியதை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் இங்கே ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு வேரியபிளை கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து S1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கிளாஸை இங்கே கால் பண்ணுறேன், எஸ்டி. ஓகே, இதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன கொடுக்கணும், அது பாருங்கள், நேம் சொல்லிட்டு ஏதாவது கொடுக்க சொல்லுது, ஏஜுக்கு வந்து ஏதாவது கொடுக்க சொல்லுது, டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுமாதிரி எனி மேலே போட்டிருக்கு பாருங்கள். நேம் ஈக்குவல் டு நேம், அதாவது ஈஸ் டு சிம்பிள் போட்டிருக்கு. எனி அது மாதிரி ஏஜுக்கும் கோலன் எனி அதுமாரி எதுவுமே கொடுத்துருக்குல்ல. ஸோ அதுக்காக நம்ம நேமுக்கு நேராக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பொசிஷன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான் கொடுக்க போகிறோம். பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்னென்னா, இப்போ நான் அதாவது இங்கே கொடுத்துருக்கேன்ல ஸ்டூடெண்ட்டுக்கு, இப்போ இங்கே நேம் இருக்குல்ல, இதுதான் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டா. இந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன பண்ணுன்னா, இங்கே நான் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுத்தது நேமுக்கு அசைன் பண்ணிக்கும், இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்டை ஏஜுக்கும், தேர்ட் ஆர்குமெண்ட்டை டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசைன் பண்ணிக்கும். அதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஏஜ் கொடுக்குறேன்ல, ஸோ அதனால் என்ன பண்ணேன், கோட்ஸ்குள்ளே நேம் வந்து சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏஜ் கொடுக்கணும்ல, ஏஜ் நான் வந்து அது வந்து இன்டிஜர் அப்படின்றதுனால நான் வந்து கோட்ஸ் கொடுக்க தேவையில்ல, நான் 22ன்னு கொடுத்துட்டு, இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போது நான் கொடுத்துருக்கேன்ல வேல்யூ, இது ஒன்று மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை வேணுனாலும் S2 S3 அதுமாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நீங்கள் காமனாக இப்போ ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்மிஷன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்லாம் அவங்க நேமையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் அந்த மாதிரி எதனா கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். வேரியபிளுக்கு வந்து நம்பரில் வரக்கூடாது. ஸோ முன்னாடி வந்து ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் அது மாதிரி எதனா வைக்கணும். ஓகேவா? இது நான் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி அதாவது ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே, நாம் வந்து இந்த டாபிக்குள்ளே வரலாம். இப்போது இதை வந்து நான் பார்க்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் கொடுத்துட்டு டேரெக்டாக S1 கொடுத்தனா இது உள்ளே இருக்க என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும். சரி, பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு. பிரிண்ட் S1 நம்ம ஆப்ஜெக்டாக பிரிண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து நான் தனித்தனியாக பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாட் வச்சுட்டு இப்போ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா இப்போ ஏஜை மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ணி காட்டும். பார்த்தீங்களா, ஏஜ் வந்து 22 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா, இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட் தெரியணும்னு வச்சுக்கோங்க, டாட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா டிபார்ட்மெண்ட்டுன்றது தெரிஞ்சிடும். சரி, நான் இதுவே நான் வந்து என்ன கொடுக்கலாம், இப்போ புதுசாக நான் S2ன்னு ஒன்று கொடுக்குறேன். S2 S1 கொடுத்துருந்தேன். S2 ஈக்குவல் டு அதே மாதிரி ST. இதில் வந்து நான் என்ன கொடுக்கலாம், நேமுக்கு வந்து DJ கொடுத்துக்கிறேன். வெளியே வந்து ஏஜ் வந்து 22. அதுலேயும் அதேமாதிரி கிளாஸ் வந்து நான் வந்து இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்கலான்னா இது வந்து BCA கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து S2வில் வந்து டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரியணும், S2ஓட டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா அது வந்து BCA. புரியுதில்ல கான்செப்ட் எப்படின்னு புரியுதில்ல? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா வேல்யூஸ் கொடுத்து பாருங்கள். நான் வந்து
3 தான் கொடுத்துருக்கேன்னா நீங்களும் 3 தான் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ கொடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருந்து அவங்களுக்கு கோடிங் நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாபிக் பற்றி பார்க்கலாம்.